ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் மக்களே. வீக்லி டாஸ்க்ல ரவுண்ட் 1 ஜெயிச்சிருக்குது கானா வினோத் டீம் தான். அதாவது கரகாட்ட குழு இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த டீம் வந்து மொத்தம் 36 நிமிஷத்துல வந்து இந்த டாஸ்க முடிச்சிருக்காங்க. ஓகேவா? பிக் பாஸ் கொடுத்த டைம் வந்து 35 நிமிஷம், இவங்க முடிச்சது 36 நிமிஷம். ஓகேவா? பட் ஆனா ஃபர்ஸ்ட் யாரு முடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல எஃப்ஜே, விக்கில்ஸ் விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, அதுக்கப்புறம் நம்ம சபரி, இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு டீம்ல இருக்காங்க. அந்த டீம் பேர் வந்து ஆடிட்டே இருப்போம். அந்த டீம் வந்து முதல்லயே வந்து அந்த கவுண்டிங்கை முடிச்சுட்டு அவங்க போய் டான்ஸ் ஆட்டு வந்துட்டாங்க. இவங்க முடிச்ச டைமிங் பாத்தீங்கன்னா மொத்தம் 28 நிமிஷம். 28 நிமிஷத்துல வந்து இந்த இதுவை வந்து முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. சோ இது வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது போறது கானா வினோத் டீம். அமித் பர்கவ் உண்மையிலே வந்து டைமிங் நல்லாவே வந்து கவுண்ட் பண்ணாப்ல, கரெக்டாவும் கவுண்ட் பண்ணாப்ல. ஒரு சில இஷ்யூனாலதான் அந்த ஒரு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா போச்சு. அதையும் வந்து கானா வினோத் சொன்னதை பார்க்க முடியுது. சோ இதுல வந்து இவங்க போய் டான்ஸ் ஆட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்களுக்கு வந்து 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாப்ல. அதே மாதிரி வந்து நம்ம விஜய் பார்வதி டீம் இவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டா விஜய் பார்வதி டீம் 3ஆவதா போறாங்க. விஜய் பார்வதி, நம்ம கனி, ஆதிரை, அதுக்கப்புறமேட்டு கமருதீன் இவங்க எல்லாரும் வந்து முடிச்ச டைமிங் பாத்தீங்கன்னா 39 நிமிஷம். ஓகேவா? சோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சபரி டீம் வந்து 28 நிமிஷத்துல முடிச்சாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம கனி, விஜய் பார்வதி டீம் வந்து 39 நிமிஷத்துல முடிச்சாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து கிட்ட, அதாவது நெருக்கத்துல முடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் டீம் தான் 36 நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க. சோ அவங்க தான் வந்து வின்னர் மக்களே. சோ முதல் இதுவும் முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறமேட்டு வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா, அவங்க அன்றாட வேலையை பாருங்க. இதுக்கு அப்புறமேட்டு வந்து மறுபடியும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது மறுபடியும் வந்து கவுண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் 35 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. அடுத்தது 1 hour போவோம், அடுத்தது 2 hour போவோம், அடுத்தது 3 hour போவோம். இந்த மாதிரி போக போக ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆல்ரெடி வந்து இதுல அவங்க சுத்துறானுங்க பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட்ஸை கவுண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செகண்ட்ஸை கவுண்ட் பண்றவங்க வந்து அதை சுத்திலே இருக்கிறதுனால அவங்க தலை சுத்தல் வருது, தண்ணி கேட்கறாங்க அப்பப்போ. சோ அதனால வந்து அது ரொம்பவே கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். சபரி டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. ஓகேவா? ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கனி டீம் வந்து ரொம்ப லேட்டா முடிச்சாங்க. நம்ம கானா வினோத் டீம் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டா முடிச்சிட்டாங்க. ஓகேவா? பட் இருந்தாலும் நடுவுல அமித் பார்கவுக்கு வந்து லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்தது போல. தண்ணி கேட்டு தண்ணி குடிச்சிட்டு வர கேப்ல தான் வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அழகா விளையாடி அழகா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம சாண்ட்ரா டீம் வந்து ஜெயிக்க வச்சுட்டு சாண்ட்ராவோட வீட்டுல இருந்து ஒருத்தர் வரணும்ல, பிரஜன் தான் எப்படியும் வர போறாப்ல. பிரஜனை வந்து 24 hours வந்து வீட்டு உள்ள வச்சு அதான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட். ஓகேவா? இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்த வாரம் வீக்லி டாஸ்க். ஓகே, அந்த வீக்லி டாஸ்க்ல வீட்டு உள்ள வராங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப ஜெயிக்கிற டீமோட ஃபேமிலி வீட்டு உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் 24 hours ஃபுல்லா வந்து அந்த வீட்டு உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதுல வந்து பிரஜன் வந்து உள்ள வந்து இருந்தாருன்னா கொஞ்சம் சண்டைகள் வரும், கொஞ்சம் டிஆர்பி ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்களா எனக்கு புரியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் இதுல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் டீம். அதாவது சாண்ட்ரா, கானா வினோத், திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் நம்ம அமித் பார்கவ், இவங்க 4 பேரும் ஜெயிச்சிருக்காங்க மக்களே. அதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரவுண்ட் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. அது நடக்கும்போது கண்டிப்பா நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சாண்ட்ரா வந்து மறுபடியும் திவ்யா கணேஷ் கூட இந்த டாஸ்க்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுமா இல்லைன்னா வந்து டைவர்ட் ஆகுமான்னு தெரியல. ப்ரோமோ 3ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நான் இதான் சொன்னேன், கானா வினோத் டீம் ஜெயிச்சிருக்காங்க போல. சோ அதனால வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து கானா வினோத் டீம் வந்து அடிக்கிறதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. அதாவது கானா வினோத் கிட்ட போயிட்டு சண்டை போடுங்க, அவர் வந்து அவர் வந்து அந்த டைமிங் கால்குலேட் பண்றாருல, அந்த டைம்ல வந்து போயிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசி அவர் வந்து ட்ரிகர் பண்ணுங்க. அப்போ வந்து அவங்க டைமிங் வந்து மிஸ் ஆகும், கால்குலேஷன் மிஸ் ஆகும். சோ நம்ம வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை வந்து பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்றதான் இவங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க. அது ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே விஜய் போறது இதுல கனிவர கூட சேர்ந்துறாங்க. இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது 3 பேருக்கும் ஒரே டைம்ல தான் வந்து நீங்க சுத்த போறீங்க. ஓகேவா? சோ நீங்க அழகா வந்து டைமை கால்குலேட் பண்ணி விளையாடுங்க. அதை விட்டு ஒருத்தரை வந்து புட் டவுன் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அவங்கள வம்பு கிழித்து அவங்களோட கேம் வந்து உடைக்கணும்னு பாக்குறீங்களா, அது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. இது நீங்க வந்து கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது எனக்கு புரியுது. பட் ஆனாலும் நீங்க வேற எதனா ஸ்ட்ராட்டஜி போடலாம். ஒருத்தர் வந்து சண்டையை இழுத்து கலாச்சி ஒரு விஷயம் பண்ணி அவங்க வந்து ட்ரிகர் பண்ணி நான் வந்து கேமை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது எனக்கு தோணுது மக்களே. உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கானா வினோத் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. சோ இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.